வணக்கம். ஒரு தடவை மூச்சு இழுத்தா 10 தடவை இழுத்த மாதிரி. என்னடா சினிமா டயலாக் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, உண்மை அதுதான். நம்ம ஒரு தடவை அப்படின்னு இன்ஹேல் பண்ற பிராணன் உடம்புக்குள்ள போய் 10 விதமான பெயர்கள்ல நமக்கு பயங்கரமான நிறைய நன்மைகள் செய்யுது. உங்களால நம்ப முடியுதா? நல்ல நம்மளுடைய பிராண மார்க்கத்துல அதை 2 விதமா பிரிச்சிருக்காங்க. முக்கிய பிராணன், உப பிராணன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முக்கிய பிராணன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் அப்படின்னு சொல்லுவாங்க. உப பிராணன்கள் என்னன்னு பார்த்தோம்னா நாகன், கூர்மன், கிரிகாலன், தனஞ்சயன், தேவதத்தன். ஸோ இந்த 10 வாயுக்களும் சேர்ந்து உடம்புல பல நன்மைகள் செய்யுது. அப்போ நம்ம ஒரு தடவை இழுக்கிற பிராணன் எவ்வளவு முக்கியமா இருக்கணும், இது என்னென்ன வேலை செய்யுதுன்னு ஓவரால் நம்ம பார்த்தோம்னா நம்ம உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் சீரா வேலை செய்யறதுக்கு பிராணன் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் ஆக்டிவேட்டா இருந்தால் தான் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் சரியா இயங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த உடம்புக்குள்ள இருக்கிற செல்களுக்கு உணவே ஆக்சிஜன் தான். ஸோ நம்ம ஒரு தடவை இழுக்கிற பிராணன் எந்த அடைப்பும் இல்லாம சீரா போனாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நம்மளுடைய வியர்வை சுரப்பிகள், பசி, தாகம், தூக்கம், ஏப்பம், தும்மல், இருமல், கொட்டாவி, தோல் வலி, வீக்கம், வாந்தி, நம்மளோட 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது. நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், நம்மளுடைய லங்ஸ், லிவர் இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய உள்ளுறுப்புகள் கணையம், கிட்னி இதெல்லாம் முறையாக வேலை செய்கிறதுக்கும் பிராணன் முறையாக இயங்கினா தான் நமக்கு அது வேலை செய்யும். அதே மாதிரி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண உறுப்புகள், ஜீரண மண்டலங்கள் முறையாக இயங்கணும்னாலும் நமக்கு பிராணன் முறையாக இருந்தால் தான் அது வேலை செய்யும். அதே மாதிரி நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அதாவது கர்ப்பப்பை பெண்களுக்கு ஆகட்டும், அதே மாதிரி ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி ஆகட்டும், வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகட்டும், இந்த உடம்புல பிராணன் சீராக இருந்தால் தான் அதுவும் வேலை செய்யும். அதே மாதிரி எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளி நீக்கம் பண்ணுது இல்லைங்களா, வேர்வை துவாரங்கள், அதே மாதிரி யூரினல் ட்ராக்கு, அதே மாதிரி மோஷன் போகிற ட்ராக்கு, இதெல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கணும்னா நம்ம பிராணன் முறையாக வேலை செஞ்சாதான் அதுவும் முறையாக இயங்கும். இன்னும் ஒரு ஆச்சரியத்தக்க தகவல் என்னென்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைய பிரசவிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வாயு ஹெல்ப் பண்ணி தான் அதை புஷ் பண்ணி தள்ளுது. ஸோ உடம்புல பிராணன் முறையாக இல்லைன்னா அது முறையாக இயங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதே மாதிரி தான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம உடல் அழுகாமல் இருக்கிறதுக்கு, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு பிராணன் நமக்கு வேலை செய்யுது. ஸோ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த தசவாயுக்கள் பல நன்மைகள், அற்புதமான நன்மைகள் செய்யுது. இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு தடவை மூச்சை பிராணனை இழுத்து வெளியே விடுறதுல ஆரம்பிக்குது. ஸோ இதை நம்ம ப்ராப்பராக இழுத்து உள்ளே போகும்போது நம்ம இது முறையாக போய் எல்லாத்துக்கும் சேர்றதுக்கு நம்ம பிராண பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யார் என்ன எக்ஸசைஸ் வேணால் செய்யலாம், யோகா பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஜிம்முக்கு போகலாம், ரன்னிங் போகலாம், இல்லை எதுவுமே பண்ணலாம், இல்லாட்டி நான் வெறுமா ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணிக்குவேன் அப்படின்னாலும் பிராண பயிற்சிங்கிறது அடிப்படை. அதுதான் முழுசுமே. டெக்னிக்ஸை, சீக்ரெட்ஸை தான் நம்ம பிராண யோகா சென்டரில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதை முழுக்க ஃப்ரீயாக நம்ம சேனல்லையும் ஒவ்வொரு டெக்னிக்ஸாக டீட்டெயில் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.